அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. பயபக்தியோட கும்பிட்டது கொஞ்சம் காலமா இருந்தாலும், அதாவது வளர்ந்த பிறகு நம்ம தெரிஞ்சு கும்பிடுறது வேற. பட் சின்ன வயசுல கோயில் போறோம், சாமி கும்பிடுறோம், அதே தானே பண்ணிட்டு இருக்கோம். அப்ப உண்மையான பக்தியோட வழிபடணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? கோவில் அப்படின்றது எதுக்காக இந்த கோவில்களில் முதல்ல நிறுவனம் பண்ணது மகான்கள். ஏன் இந்த மகான்கள் இதை பண்ணான் அப்படின்னா, மனிதனுக்கு ஞானம் கடவுளை தேட வழி தெரியாது. அந்த தெரியாத காலகட்டத்தில் மனிதன் கடவுளையும் அடையணும், அவனுக்கு அந்த கடவுளுடைய எண்ணங்கள் உதயமாகணும். அப்போ அதுக்கு ஒரு கோவில் வேணும். கோவில் இல்லைன்னா அந்த எண்ணமே வராது. அப்போ அந்த இளமையிலிருந்து அந்த குழந்தைங்களை இட்டுன்னு போய் நம்ம என்ன சொல்கிறோம், இது நம்மளோட உயர்ந்த பொறுப்பு, இது கடவுள் உலகத்தையும் ஆளுது, நம்மளையும் ஆளுது, நம்ம இதை கும்பிட்டா தான் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி 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 அதுங்களுக்கு அதுவே மனசில் ஊறி போகும்போது, ஆனால் இவ்வளோ நாள் நான் 30 வருஷமாக கடவுளை கும்பிட்டேனே, பதில் கிடைக்கலையே, அப்போ வேறு ஏதோ ஒரு வழி இருக்கணும் அப்படின்னு தேடுறது தான் யோகம். அதனால தான் வேறு உலகத்தில் எந்த மதத்துலேயும் இப்படி கிடையாது. எல்லா மதத்துலேயும் ஒரு வழிபாடு. கிறிஸ்துவம் போனான்னா சர்ச்சில் போய் பாதிரியார் சொல்லுவார், அவர் சொல்கிறத ஒரு புக்கு வச்சுன்னு படிச்சுவிட்டு வந்து கும்பிட்டுட்டு வந்துடுவீங்க, அது ஒரு வழிபாடு. அதே மாதிரி முஸ்லீமில் போனீங்கன்னா வெள்ளிக்கிழமை தொழுகை இருக்கிற முஸ்லீமெல்லாம் அங்கே போயிட்டு அந்த புக்கில் இருந்ததை படிச்சுட்டு ஒப்பிச்சுட்டு வந்துடணும். ஆனால் கிறிஸ்துவனாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் கும்பிட்ற முறை ஒரே முறை. கடவுள் வேறு, மதம் வேறு, வேத நூல் வேறு, இருந்தாலும் கும்பிட்ற முறை மனுஷன் ஒன்று தான் எல்லா மதத்துலேயுமே. ஏன்? இறைவன் உடலில் தான் இருக்கிறாங்கிறது எல்லா மதத்துக்காரனும் உணர்ந்து இருக்கிறான். ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அதை இந்து மதத்தில் அதை கண்டுபிடிச்சான். எப்படி போனால் கடவுளை அடையலான்னு சொல்லி, நீ எந்த உயிரை கொண்டு இந்த உலகத்தில் வந்தையோ அந்த உயிரை கொண்டே இறைவனை அடையணும். உடலை கொண்டு அடைய முடியாது. எல்லா மதங்களும் உடலோட வழிபட்டு இருக்குது, இந்து மதத்தில் உயிரோட வழிபட்டு இருக்கிறான். இதுதான் வித்தியாசம். இந்த பக்குவம் மற்ற மதத்துக்கு வரல. ஆனால் எல்லா மகான்களும் அதை சொல்லியிருக்கிறான். எல்லா மதங்களும் எல்லா நல்ல வழிகளை சொல்லிக்கிறாங்க ஞானிகள். ஆனால் இந்த மனுஷன் ஆசை இல்லாத அடைய முடியறதில்லை. அதனால் அவனுக்கு ஏற்ற மாதிரி வழிபட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்து மதத்தில் அப்படி இல்லை, நேராக அதை அடையத்துக்கு வழி வச்சுக்கிறான். இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போனால் சரங்குத்தி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதை என்ன பண்ணின்னுக்கிறாங்க அவங்கன்னா, ஒரு இதயத்தை இங்கேருந்து அங்கே அடிக்கிறது, அதுக்கு பேர் சரங்குத்தி. நம்ம புக்கு எழுதிக்கிறோம், சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம் அப்படின்னு. சரமன்னா உயிர், பரமன்னா இறைவன் இருக்கிறார். அப்போ நீ உன் உயிரை பார்த்தா தாண்டா நீ இறைவனை பார்க்க முடியுன்றதுக்கு தான் அந்த சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம்னு எழுதிக்கிறோம். அந்த சரம் தான் அங்கே சரம் குத்தின்றான். அதை அங்கே குத்தக்கூடாது, உடலுக்குள்ளே குத்தணும். இதை தான் பைபிளில் அவர் சொல்கிறாரு, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். இதை திறந்துட்டீங்கன்னா 9 வாசல் மூடிக்கண்டா ஒரு வாசல் இறைவனுடைய வாசல் தான். கேட்கறதெல்லாம் இறைவன் கொடுப்பான்டான்னு ஏசு சொல்கிறாரு. ஆனால் அறிய முடியல. பகட்டான தெய்வ வழிபாட்டில் உண்மையை தெரிஞ்சிக்கவே முடியாது. ஊடுருவி போனால் தான் உண்மையை உணர முடியும். அதனால் அப்படி போனீங்கன்னா இறை வழிபாடு அடையலாமா? அதனால் எந்த விஷயமும் மூடத்தனமாக இருந்தாலும் அறிவாளித்தனமாக இருந்தாலும் ஒரே இடத்துல இருந்து உண்மையை தேடு. அப்போ தான் உனக்கு தெளிவுகளுக்கும் உண்மையும் புரியும். ஆனால் கண்ட இடத்துல போய் தேடினா, என்கிட்ட வந்தால் நான் ஒன்று சொல்லுவேன், இன்னொருத்தர்கிட்ட போனால் அவருக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவார், இன்னொருத்தர்கிட்ட போனால் அவருக்கு ஏற்ற மாதிரி. கட்சியில் நீ எதையுமே கேட்க முடியாத போயிடுவேன். என்கிட்ட அங்கே உபதேசம் வாங்கினீங்க, உபதேசம் இங்கே வராதிங்கன்னுடுவேன். ஏன்னா அங்கேயே இருங்க, உண்மையை தேடுங்க. அங்கே அவர் ஒன்று சொல்லியிருப்பார், இங்கே நான் வந்தால் ஒன்று சொல்லுவேன், ஒன்று ரெண்டையும் போட்டு குழப்பின்னு நீ உருப்படாத போடுவேன். அதனால் இங்கே வராதிங்க. இது கட்சி கிடையாது, ஆன்மீகம். ஊடுருவி போகிறவனுக்கு மட்டும்தான் இது இடம், பொழுதுபோக்கத்துக்கு இது இடம் இல்லை. அதனால் உண்மையை தேடுறவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அந்த ஆசை உண்டு எனக்கு, இல்லையா? அப்படி அதுக்காக தான் இவ்வளோ பேசின்னு இருக்கிறோம். பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் இந்த அடியனின் ஆத்ம வணக்கங்கள். ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது, இந்த சீடர்களாலும் பக்தர்களாலும் நடத்தக்கூடிய இந்த
சிறப்பான பௌர்ணமி நிகழ்ச்சியை வெளிநாட்டு வாழ் சில சீடர்களும் பக்தர்களும் கேட்டுக்கிட்டாங்க. நீங்கள் வந்து வெறும் சீடர்கள் பக்தர்கள்னு சொல்கிறீங்க, உலகத்தில் உள்ள சீடர்கள் பக்தர்கள்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்க சார்பாகவும் இங்கே இருக்கிற பக்தர்கள் சீடர்கள் சார்பாகவும் நம்ம குரு தியாகசாமி இங்கே வந்து நம்மளை சிறப்பித்து இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. இங்கே கூட்டம் வந்து கொள்ளலை, இந்த சத்திரம் வந்து அந்த அளவுக்கு பெருசு இல்லை. அதனால் நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் கிட்ட கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள இந்த சிரமத்துக்கு மன்னிக்கிறமாக கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் நம்ம மாதம் ஒரு சீடர்களுடைய அனுபவத்தை சொல்லணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு இப்போ ஒரு அனுபவத்தை சொல்லலான்னு இருக்கேன். சாமி சாமி ஆத்மா வணக்கம் சாமி. நம்மளுடைய ஆசிரமத்து சீடர் ஒருவர் அவருடைய அனுபவத்தை குரு தியாகசாமி கிட்ட சொல்லும்போது அடியே நானும் இருந்தேன். இதை ஏன் இப்போ சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லாம் இப்போ கேலண்டர் வாங்க போகிறீங்க, அதோடைய அற்புதத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே வந்து சிலையிலையும் இல்லை கல்லுலேயோ இல்லைன்னா வந்து ஒரு வெங்கல இதுலேயோ அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ நடந்த ஒரு சம்பவம், ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், அதை உங்களோட பகிர்ந்துக்கணும். நம்மளுடைய ஆசிரம சீடர் ஒருத்தர் பாடம் பண்ணுறவர், அவர் ரெகுலராக அவர் வந்து ஒரு வீட்டில் விருந்தாளி வந்ததுனால அவர் பாடம் மாடியில் தான் பாடம் பண்ணுறாராம். அவர் அப்படி இருக்கும்போது வீட்டில் விருந்தாளி வந்ததுனால அவர் இடம் இல்லாதனால மாடியில் போய் படுத்திருக்காரு. அப்போ படுக்கும்போது மணி ஒரு 12 மணி இருக்குமா, நான் சொல்கிறது நள்ளிரவு 12 மணி. அப்போ படுக்கும்போது அவர் இருளில் தான் படுப்பார், இருளில் தான் படுத்திருக்காராம். படுத்திருக்கும்போது கண்ணை மூடி இருக்காரு. கண்ணை மூடின உடனே ஜோதி வந்து தெரிஞ்சிருக்கு. அந்த ஜோதி அவர் கண்ணை திறக்கும்போது ஜோதி வெளிப்பட்டுருக்கு வெளியே. அது கொஞ்சம் பிரகாசமாகவே இருந்திருக்கு. ஒரு ஜோதி எப்படி இருந்தால் ஒரு லைட்டு எப்படி இருக்கும், ஒரு சின்ன பிரகாசம் மாதிரி, ஒரு இந்த மின்மணி பூச்சி பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வெளிச்சம் வரா மாதிரி அதே வெளிச்சம் அங்கே அந்த ஜோதியில் தெரிஞ்சிருக்கு. அந்த ஜோதி வந்து எப்பயுமே அவர் சொல்கிறது என்னென்னா, அந்த ஜோதி பார்த்தாருன்னா ஒன்று உள்ளே தெரியுமா இல்லை வெளியே தெரியுமா, ஆனால் அது பயணிக்காதான். ஆனால் அன்றைக்கி அவர் படுத்துன்னு இருக்க இடத்துலேருந்து குருவோடைய கேலண்டர் ஃபோட்டோ, நான் சொல்கிறது கேலண்டரில் இருக்க அந்த ஃபோட்டோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அடி பின்னாடி இருக்குது. அவர் படுத்துருக்காரு. அந்த ஒளியாகப்பட்டது மேலே எழுந்து அப்படியே பயணித்து நேராக போய் குரு முகம் வழியாக போய் அவருடைய இதயத்தில் இறங்கியிருக்கு. அந்த முகத்தில் அந்த ஒளி வந்து அந்த குருவோடைய நம்ம சர்க்குருவோடைய முகம் தெரியுது. சர்க்குருவோடைய முகம் தெரியுது. அவருடைய நெஞ்சில் போய் அந்த ஒளி போய் இறங்கியிருக்கு. இப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நம்ம குருநாதர் வந்து நிகழ்த்தியிருக்காரு. இதை ஏன் இப்போ நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் வாங்குகிற அனைத்து சீடர்களும் பக்தர்களும் கேட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் வாங்குகிற கேலண்டரு அதில் நம்ம குரு ஓட்டத்தோடு இருக்கார், உயிர் ஓட்டத்தோடு இருக்கார். நீங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க சமாதியில் தான் உயிர் ஓட்டத்தோடு இருக்கார் அப்படின்வாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவர் எல்லா இடத்துலையும், இது ஒரு உதாரணம், அதனால தான் இங்கே பதிவிடுறத. ஏன்னா ஒரு பேப்பரில் ஐயாவுடைய கேலண்டரு ஒரு பேப்பரு, அந்த பேப்பரில் அந்த ஒளி போய் அங்கே இறங்குதுன்னா அப்போ இந்த அற்புதத்தை நம்ம என்ன சாமி சொல்கிறது? உண்மையை சொல்லணும்னா நான் கேலண்டர் வாங்கவே இல்லை. இப்போ நான் வாங்கவும் மாட்டேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு எல்லாத்துலேயும் பார்ப்பாங்க, பொறி வாங்குவாங்க, ஒரு கோயிலுக்கு போவாங்க, எல்லாத்துலேயும் பார்த்தா ஒரு காமாட்சி அம்மன், அப்புறம் ஒரு முருகர் ஃபோட்டோ, பெருமாள் ஃபோட்டோ எல்லாமே இருக்கும். அந்த ஒரு பொரியை சாப்பிட்டோன்னா கசக்கி வெளியே போட்டுடுறாங்க. ஒன்று காலில் மெரிப்படுது, இல்லை குப்பையில் மெரிப்படுது, எல்லா இடத்துலையும் போகுது. ஆனால் அந்த மாதிரியான ஒரு பேப்பரில், ஒரு பிட்டு பேப்பரில் குருவோடைய முகத்தில் போய் அவருடைய ஜோதி போய் இறங்குதுன்னா இது நம்ம என்னென்னு சொல்கிறது? நம்ம குரு சொல்லியிருக்காரு, வந்து உள்ளே பார்க்குறது ஜீவ ஜோதி, வெளியே பார்க்குறது ஆத்ம ஜோதின்னு. அந்த ஆத்ம ஜோதி தான் அங்கே போய் இறங்கியிருக்குது அப்படின்னு நான் கருதுகிறேன். இப்படியாப்பட்ட ஒரு பாக்கியம் வந்து இவர்கிட்ட இருக்கும்போது அதை நான் கேட்டேன். இதை கேட்டதுக்கே என்னால் வாங்க முடியல. கேலண்டரை வாங்க முடியல. எப்படி வாங்கிறது? இதை நம்ம என்னன்னு சொல்கிறது? இதை அதனால் வாங்குகிற அத்தனை பேரும் அந்த கேலண்டரு அப்படியாப்பட்ட சக்தி உள்ளது. கேலண்டராக இருக்கட்டும், ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்டிக்கராக இருக்கட்டும், எதுவாயினும் சரி. ஆனால் சர்க்குரு வந்து எல்லா இடத்துலையும்
நிறைந்து இருக்கார். இதுதான் நான் சொல்ல வந்தேன் சாமி. யாரோட அனுபவம் உங்களுக்கு ஏன் சாமி கண்ணில் தண்ணி வருது? குருவை நினச்சி யாரெல்லாம் உருகுறாங்களோ ஏதோ ஒரு குறிப்பால் குருவை வந்து உணர்த்துவார். நான் எங்கே இல்லைப்பா, சுற்றி சுற்றி உங்கள் கூட தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்றது குறிப்பால் உணர்த்துகிற விஷயம். இது நமக்கு அவர் கொடுத்த வரம், நம்ம உழைப்புக்கு கிடைச்ச பரிசு. நீ போகிறது நல்ல வழி தான், அதுக்கான பலனை நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன், அந்த பக்குவம் உனக்கு வருதுன்னு அவர் காட்டி கொடுக்குறாரு. தொடர்ந்து மேலே 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 முயற்சிகளை செய்ய 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 எப்போ புதுசாக இறங்கி வந்தோமோ, எந்த நோக்கத்துக்காக உள்ள வந்தோமோ அந்த நோக்கத்தை குருநாதர் கண்டிப்பாக நமக்கு முடிச்சு வைப்பார். சத்தியமான. எல்லோருக்கும் ஆத்ம வணக்கம்.